ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின் ஜோன். டே 6ல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் ரெசிபீஸ். நாங்கள் ஏற்கனவே நிறைய சிக்கன் ரெசிபீஸ் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். எல்லா சிக்கன் ரெசிபீஸும் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ராகி சேமியா தாங்க செஞ்சேன். அது ஆல்ரெடி நான் ஒரு நாள் சொல்லியிருப்பேன். மார்னிங் வந்து லைட் பிரேக்ஃபாஸ்ட் தான் எடுத்துக்குவேன். மதியானம் சிக்கன் அப்படிங்கிறதுனால எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த பக்கம் சாதம் வந்துட்டுருக்கு. சிக்கன் வந்து 1 கிலோ எடுத்திருந்தோம். அதை 1/2 கிலோ 2ஆக தனியாக பிரித்து வச்சுருக்கேன். இது வந்து சிக்கன் சுக்கா மாதிரி செய்ய போகிறேன். தனிக்கறி மாதிரி உள்ளது. இப்போ இது எப்படி வரன்னு பார்க்கலாம். இது கூட காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1/2 கிலோ சிக்கன் கூட காஷ்மீரி மிளகாய்த்தூள், அப்புறம் சிக்கன் 65 மசாலா ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டாங்க. இஞ்சி பூண்டு விழுது. இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் சுக்கா வந்து இதை ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் இதை அப்படியே நம்ம வந்து சட்டியில் போட்டு வேக வச்சு எடுக்க போகிறாங்க. அவ்வளோதான். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபிங்க. நம்ம எப்பவுமே பார்த்திங்கன்னா டேரெக்டாக சிக்கனை வேக வைப்போம், இல்லைனா சிக்கன் 65 பொரிச்சு எடுப்போம். இஞ்சி பூண்டு விழுது கூட கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கிட்டேன். தயிர் கூட உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு லெமனை பிழிஞ்சு விட்டுருங்க. இப்போ இது நல்லா ஊறணுங்க. 1/2 hour கண்டிப்பாகவே ஊறணும். அப்போ தான் அந்த சிக்கனுக்குள்ளே மசாலாலாம் போய் நல்லா இருக்கும். இல்லைனா பார்த்திங்கன்னா சிக்கன் கறி வந்து சும்மா சப்பையாக சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க. உள்ள மசாலாலாம் போகாது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சொதன்னு ஊற வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சிடுறேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிக்கன் மீதி 1/2 கிலோ எலும்போடு உள்ள கறி வந்து சிக்கன் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபிங்க. நீங்கள் பாருங்கள், நல்லாயிருக்கும். சிக்கன் கறின்னு சொல்லலாம், இல்லை சிக்கன் கிரேவின்னு சொல்லலாம். குக்கர் தான் செய்ய போகிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்ததும் சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 12 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் ஸ்லைட்டாக வதங்கட்டும் நல்லா சின்ன வெங்காயம். இப்போ இது கூட அது வதங்கிட்டு இருக்கட்டுங்க. அந்த ஸ்டேஜில் வந்து மிக்சியில் இப்போது 3 தக்காளி வந்து வெட்டி போட்டிருக்கேன். 2ஆக கீரி சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட சின்ன வெங்காயம் கூட ஒரு 10லேருந்து 12 போல் போட்டிருக்கேங்க. சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா எதுவுமே வதக்கும் போதும் போட்டிருக்கேன். இப்போ தக்காளி, சின்ன வெங்காயம், ஜீரகம், அப்புறம் கொஞ்சமாக மிளகு கூட காரத்துக்கு மிளகு மிளகாப்பொடி தாங்க. இப்போ அந்த வெங்காயம் கூட வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். அதை வந்து அரைச்சிட்டு வந்துடுங்க. தக்காளி, வெங்காயம், மிளகு, ஜீரகத்தை இப்போ இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் சிக்கனை சேர்த்துக்கோங்க. சிக்கன் எப்போவுமே பார்த்திங்கன்னா கறி சேர்த்துட்டு அது வெள்ளையாக நிறம் மாறணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த இஞ்சி பூண்டுலேயே நல்லா பரட்டி பாருங்கள். இப்போ சிக்கன் அப்படி கலர் மாறுதா? இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ அதில் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிட்டேன். ஸ்லைட்டாக மஞ்சப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். மஞ்சப்பொடி போட்டு நல்லா பரட்டினதுக்கப்புறம் இப்போ இதில் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைனா தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கிலோ சிக்கனுக்கு பார்த்திங்கன்னா 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா பார்த்திங்கன்னா தக்காளி கூட மிளகும் சேர்த்து அரைக்கிறோம். இதில் தேங்காய்லாம் கிடையாதுங்க. இந்த கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி. சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சிக்கனில் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே 5-6 ரெசிபி கிட்டே போட்டிருக்கேங்க. எல்லா ரெசிபிக்குள்ள லிங்க்ஸுமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். கண்டிப்பாக பாருங்கள். ஃபஸ்ட்டு டிஷ்ஷே பார்த்திங்கன்னா என்னோடய சேனலில் ஃபஸ்ட்டு டிஷ்ஷே சிக்கன் தான். 4 சிக்கன் போட்டிருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா பரட்டியாச்சு. மசாலா கூட நல்லா மிளகாப்பொடி கூட பரட்டினதுக்கப்புறம் தக்காளி, மிளகு, ஜீரகம் அந்த பேஸ்ட்டு, வெறும் தக்காளி, மிளகு, ஜீரகம் அந்த பேஸ்ட்டை வந்து வெங்காயம், தக்காளி, மிளகு, ஜீரகம் அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா பரட்டிக்கோங்க. தண்ணி சேர்க்க வேணாம். இப்போ இதை நல்லா பரட்டுங்க. நல்லா பரட்டினதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பரட்டுவீங்க இல்லைங்க, சிக்கன் போட்டு பரட்டும் போது உப்பு சேர்த்துணும். இப்போ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். எல்லாமே சேர்த்தாச்சு. கொதிச்சதுக்கப்புறம் கடைசியாக மல்லித்தலை போடுங்க. மல்லித்தலை போட்டு இப்போ நம்ம குக்கரை மூடி விசில் விட்டு இறக்க போகிறோம். 4லேருந்து 5 விசில் விட்டுக்கிட்டேங்க. இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து எங்களுக்கு கறி வந்து நல்லா சாஃப்டாக வந்தால் தான் பிடிக்கும். அது ஒரு பக்கம் வேகட்டும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே நம்ம வச்சோம் இல்லைங்க சிக்கன் சுக்கா, அது செய்ய போகிறோம். மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். மண் சட்டி பாத்திரத்தில் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் பிடிக்காதவங்க நீங்கள் நார்மல் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ நெய் சூடானதும் இல்லைனா எண்ணெய் சூடானதும் அதில் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக சாப் பண்ணியிருக்காங்க. இது நல்லா வதங்கினதும் இப்போ இது கூட பாருங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த சிக்கன் நல்லா ஊறிடுச்சுங்க. சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் சுக்கா, சிக்கன் 65 பார்த்திங்கன்னா நமக்கு எப்போவுமே மத்தியானம் மட்டும்தான் சாஃப்டாக இருக்கும். அப்புறம் நைட் வந்து ஹார்டாயிரும். இது பார்த்திங்கன்னா நைட்டுமே நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. பாருங்கள், இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா வெங்காயம் கூட நெய் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மண்சட்டி பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா
ஃபஸ்ட்டு சூடாக தான் டைம் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுதுங்க சிக்கன் வந்து. பாருங்கள், இந்த பக்கம் ரசம் வைக்க போகிறேன். தக்காளியும் புளியும் ஈவன் குவான்டிட்டியில் சம அளவில் கரைச்சிக்கிட்டேங்க. இப்போ இந்த பக்கம் மிக்சியில் வந்து ட்ரையாக மிளகு 2 ஸ்பூன் மிளகு. ரசம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே மத்தியானத்துக்கும் நைட்டுக்கும் சேர்த்தே நான் வச்சுருவேங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எல்லா வீடியோஸுமே. நான்வெஜ் செய்கிறப்போ பார்த்திங்கன்னா நைட்டு வந்து எனக்கு ரெஸ்ட்டு தாங்க. ரைஸ் மட்டும் குக்கரில் சூடாக வச்சுக்குவேன். இப்போ மிளகு ஜீரத்துக்கு கூட 4-5 பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே சேர்ப்பேங்க. அரைக்கும் போதும் சேர்ப்பேன், தாளிக்கும் போதும் சேர்ப்பேன். இப்போ அந்த பக்கம் அதை அரைச்சிட்ருக்க நேரத்தில் இந்த பக்கம் நம்ம தாளிப்பு பண்ணிடலாம் ரசத்துக்கு. கடுகு, வெந்தயம் பொரிஞ்சு மணம் வந்ததும் வரமிளகா, அப்புறம் கருவேப்பிலை. நேற்று என்னோடய வீடியோவில் பார்த்திங்கன்னா தக்காளி ரசம், அது இன்ஸ்டண்ட்டாக செய்கிறது. இந்த ரசம் தான் வீட்டில் எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் பெர்மனெண்ட்டாக வைக்கிறது. அடிக்கடி செய்கிறது பார்த்திங்கன்னா இந்த ரசம் தான். நான்வெஜ் எடுத்தால் இந்த ரசம் தான் வைப்பேன். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சி தண்ணி சேர்த்து இப்போ இதில் சேர்த்தாச்சு. புளியும் தக்காளியும் கரைச்சிக்கிட்டேன். அப்புறம் அந்த மிக்சியில் அரைச்சா சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அப்புறம் ஸ்லைட்டாக கடைசியாக கொஞ்சமாக காயப்பொடி. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா தாளிக்கும் போது வந்து காயப்பொடி சேர்ப்பாங்க. நான் இந்த மாதிரி தாங்க செய்வேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும் ரசம். இப்போ உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தாளிப்பையும் கொட்டியாச்சு. தாளிப்பையும் கொட்டி இப்போ அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இன்னொரு ரசமே பார்த்திங்கன்னா நிறைய டைப் வைக்கலாங்க. இது ஒரு டைப் ஆஃப் ரசம். நேற்று நான் செஞ்சது தக்காளி ரசம். அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா சேர்த்து ஒரு ரசம் வைப்பாங்க. அப்புறம் எல்லாத்தையும் சட்டிலே வதக்கிட்டு அப்புறம் ரசத்தை தாளித்து விடுவாங்க. நம்ம நினைக்கிறதாங்க அப்படி நம்ம டிஃப்ரெண்ட்டாக மாற்றி வைக்கலாம். அப்போ ரசம் வந்து பாருங்கள் முறக்கூட்டி வரட்டும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து திறந்து பார்க்குறேங்க எதுவும் பிடிக்குதா அப்படின்னு. ஏன்னா மண் சட்டிங்கிறதுனால சீக்கிரம் தண்ணி சூடு ஏறிச்சுன்னு வச்சுக்கோங்க, அது பாட்டுக்கு நல்லா வெந்துருங்க. இந்த பக்கம் வந்து சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. 5 விசில் விட்டேன். நல்லா சாஃப்டாக வந்துருந்ததுங்க. மசாலாலாம் உள்ளே போய் நல்லா சூப்பராக இருந்ததுங்க. நம்ம எல்லாத்தையுமே சட்டுன்னு கொட்டி வதக்காமல் அப்படியே குக்கரை மூடி விஷயம்னு பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து மசாலா கூட சேராமல் இருக்கும். இப்போ பாருங்கள், ரசம் நல்லா இந்த மாதிரி முறக்கூட்டி வரணுங்க. பிரிஞ்சிடக்கூடாது. அந்த முறக்கூட்டினது இந்த மாதிரி ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிடணும். ரசம் கரெக்டாக அப்படி முறக்கூட்டி வந்ததுமே நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். இப்போ ரசம் ரெடி ஆயிடுச்சு, சாதமும் ரெடி ஆயிடுச்சு, சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் சுக்கா பாருங்கள், நான் எடுத்து பிச்சு பார்த்தேங்க, நல்லா வெந்திருந்தது. சரி, நல்லா மசிய வேகட்டும் அப்படிங்கிறதுனால. எப்போவுமே பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்லா மசிச்சு சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகுங்க. நம்ம எப்பவுமே ஹார்டாக கொடுத்தோன்னா பார்த்திங்கன்னா குழந்தைங்க தண்ணியும் ரொம்ப குடிக்க மாட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் கான்ஸ்டிபேஷன், மோஷன் டைட் ஆகும், எல்லா ப்ராப்ளம்ஸுமே வருங்க. அதனால் குழந்தைங்களுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா சாஃப்டாக நல்லா நைஸாக வேக வச்சதாக கொடுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் மசிச்சு கொடுங்க. பாருங்கள், கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோஸில் சொல்லியிருக்கேன், கருவேப்பிலை வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. இதில் உள்ள கருவேப்பிலை எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ நான் டெய்லி 3 நேரமே பார்த்திங்கன்னா நான் கருவேப்பிலையை தூக்கி வைக்கிறதே இல்லை. எல்லா கருவேப்பிலையுமே சாப்பிட்றேன் சாதத்தோடு பிசைஞ்சு. பாருங்கள், மத்தியானம் லஞ்ச் ரெடி ஆயிடுச்சுங்க. சாதம், சிக்கன் குழம்பு, இல்லைனா சிக்கன் கிரேவி, இல்லைனா சிக்கன் கறின்னு வச்சுக்கலாம். அப்புறம் சிக்கன் மசாலா, இல்லைனா சிக்கன் சுக்கா, அப்புறம் ரசம். இதாங்க என்னோடய மத்தியானம் லஞ்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். கிவ்அவேல எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கிவ்அவே இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்கோங்கிறத சொல்லுங்கள். ஒரு நல்ல ஒரு டபுள் பர்பஸ் குக்வேருங்க. மிஸ் பண்ணிடாதீங்க சான்ஸை. கிவ்அவே லிங்க்கும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் பக்கத்தில் உள்ளவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ரிலேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த சிக்கன் ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கவின்ஸ் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.